everyone, welcome you all to my YouTube channel. Today we are going to see about the poem Black Women written by Nancy Morrigan. First of all, we are going to see about the author description. Nancy Morrigan was born in Havana, அதாவது கியூபால ஹவானா அப்படிங்கிற இடத்துல. She was born on 7th August 1944 and she was a great writer, critic and also a translator, and she was the first African Cuban student to take degree in arts at Havana University. Havana University la முதல்ல African Cuban student degree வாங்கினது இவங்க தான். And she is the first black women poet in Cuban history. அந்த கியூபால ஹிஸ்டரியிலேயே first black women poet இருந்ததும் இவங்க தான். And most of her works deals with the black experience and Cuban national identity. Cuban national identity பத்தியும் கியூபால black people ஓட experience எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் and the construction of gender in Cuba. கியூபால gender discrimination and constructions எப்படி இருக்குங்கறத பத்தியும் தான் நிறைய உங்களோட ரைட்டிங்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. And Mujer Negra, which is the original title of the poem Black Women. Black Women அப்படிங்கிற அவங்களோட famous poemோட original title Mujer Negra அப்படிங்கிறது, which was published in 1975, and this poem is about the blackness, womanhood and Cuban identity. எதை பத்திலாம் இதுல பேசியிருக்காங்கன்னா blackness பத்தி, womanhood பத்தி, Cuban identity பத்தி எல்லாமே பேசியிருக்கிறாங்க. And throughout the poem, she describes the experience of black human women throughout the nation's history. And the history ஆரம்பிக்கும் போதே கியூபன் விமனோட எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்டாவே பேசியிருக்காங்க. And here the narrator is an unnamed black female. ஒரு unnamed black female வச்சுதான் இங்க நரேட்டரா போயம் எழுதியிருக்கிறாங்க. And the poem begins with the description of the voyage across the sea as slaves were transferred from ஆப்பிரிக்காவுக்கு ஸ்லேவ்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த சீ வழியா, அதாவது கடல் மார்க்கமாக இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு கொண்டு போகிற அந்த ஒரு வாயேஜ் பத்தி தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. அண்ட் ஹியர் போயட் அந்த ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி, அதுக்கப்புறம் ஸ்லேவா போனதுக்கு அப்புறம் அவங்களோட ரிபலேஷன் எப்படி இருந்துச்சு, ரெவல்யூஷனரி ஆஃப் ஆப்பிரிக்கன் கியூபன் ஐடென்டிட்டி பத்திலாம் ரொம்ப டீட்டெயில்டாவே பேசுறாங்க. வாங்க போயம்குள்ள போகலாம். Black Women by Nancy Morrigan. இந்த போயமோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்க போறோம். Still I smell the foam of the sea, they forced me to cross. Night, I cannot recall the night, nor could I even recall the ocean itself, but never have I forgotten the first seagull I glimpsed. High up the clouds, like innocent ever-presentnesses, perhaps I have not forgotten my lost course, nor even my ancestral tongue. அதாவது இங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்லேவ்ஸ் எல்லாரையும் ஆப்பிரிக்காவில் இருந்து இன்னொரு நாடு கடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு நைட் டைம்ல கடல் மார்க்கமாக நாடு கடத்துறாங்க. சோ அப்படி நாடு கடத்தப்பட்ட ஒரு ஸ்லேவ் தான் இங்க நரேட்டரா பேசுறாங்க. அண்ட் என்ன பேசுறாங்க அப்படின்னா, she can still smell the foam of the sea. foam அப்படின்னா நுரை அப்படின்னு அர்த்தம். கடல் நுரையோட ஸ்மெல் இப்பவும் அவங்களோட மனசுல தங்கி இருக்குது. பிகாஸ் they forced me to cross. என்ன, எங்க ஊர்ல ஆப்பிரிக்காவில இருந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க, அதுவும் நைட் டைம்ல கூட்டிட்டு போனாங்க. பட் I cannot recall the night. அந்த நைட் டைம் ஃபுல்லா எனக்கு ரீகால் ஆகல. பட் அந்த ஸ்மெல் மட்டும், அந்த ஃபோம், அந்த நுரையோட ஸ்மெல் மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. And nor could I even recall the ocean itself. எந்த ஓஷன், எந்த பெருங்கடல் வழியாக, எந்த கடல் வழியாக கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. But never have I forgotten the first seagull I glimpsed. seagull அப்படின்னா sea bird, கடல் பறவை. முதலாக நான் பார்த்த அந்த கடல் பறவையை மட்டும் என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அப்படி அந்த கடல் மார்க்கமாக கூட்டிட்டு போகும்போது ஹை அப், வானம் நோக்கி பார்க்கும்போது த கிளவுட்ஸ், அந்த
மேக கூட்டங்கள் எல்லாம் தெரியுது. அது ரொம்பவே இன்னசென்ட்டா இருக்கு. லைக் இன்னசென்ட் எவர் பிரசன்ட் விட்னஸஸ். எங்களை இப்படி கடத்திட்டு போறத ஒரு இன்னசென்ட் ஒரு குட்டி குழந்தை பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு இன்னசென்ட்டா பாக்குற மாதிரி இந்த கிளவுட்ஸ் எல்லாம் எங்களை பார்த்துட்டு இருக்குது. And perhaps I have not forgotten my lost coast. Here lost coast அப்படிங்கிறது அவங்களோட ஆப்பிரிக்கா லேண்டை இங்க டிஸ்கிரைப் பண்ணுது. அதாவது என்னோட ஆப்பிரிக்கன் லேண்டை நான் இன்னும் வரைக்கும் மறக்கல. and nor even my ancestral tongue. அங்க படிச்ச என்னோட தாய் மொழியான என்னோட முன்னோர்கள் மொழியவும் நான் இன்னும் மறக்கவில்லை அப்படின்னு இங்க நரேட்டர் சொல்றாங்க. Next, they dropped me here and here I have lived, and because I walk like a dog, here is where I was reborn, and I sought to rely on epic story of the Mandinga. After epic story I rebelled. And இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நைட் டைம்ல சீ வழியா இவங்களை கியூபா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து டிராப் பண்றாங்க, இவங்களை இறக்கி விடுறாங்க. அண்ட் அங்கதான் இவங்களோட வாழ்க்கைய தொடர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் they walk like a dog. அந்த நரேட்டர் அங்க நாய் மாதிரி வேலை பார்க்கறாங்க. அதாவது அவ்வளோ அவங்களோட உழைப்பை கொடுக்கறாங்க. அண்ட் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் she was reborn. அங்கதான் அவங்க மறுபிறவி எடுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, and I sought on rely on epic story of the Mandinga after epic story. மண்டிகா அப்படிங்கிறது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க வெஸ்ட் ஆப்பிரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ்க்காக மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி அதுல வெற்றி பெற்று அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதே மாதிரி இங்க கியூபால இவங்க முதலா ஐ ரிபல்டு, இந்த நரேட்டர் முதலா ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்றாங்க. And next paragraph, His Grace purchased me in a public square. பப்ளிக் ஸ்கொயர் அப்படின்னா பப்ளிக் பிளேஸ்ல ஏலம் விடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொது இடத்துல ஏலம் விடுறது. அந்த மாதிரி ஒரு பொது ஏலத்துல His Grace அப்படி here refers to அவங்களோட மாஸ்டர். ஒரு மாஸ்டர் இவங்கள பர்ச்சேஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க ஸ்லேவரிக்காக. அண்ட் இங்க கூட்டிட்டு வந்து she embroidered his grace cloak. கிளாக் அப்படின்னா ட்ரெஸ்ன்னு அர்த்தம். அதாவது அந்த மாஸ்டரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைக்கிற ஒரு வேலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது I bore him a son. அந்த மாஸ்டருக்கு இந்த நரேட்டர் ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறாங்க. அதாவது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், என்ன சொல்லலாம், இவங்கள உடல் ரீதியாக அந்த மாஸ்டர் பயன்படுத்துறாங்க. பட் மை சன் வாஸ் கிவன் நோ நேம். அவங்களுக்கு அவங்க சன்னுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இவங்க என்னோட மனைவி, இது என்னோட பையனை அந்த மாஸ்டரால சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதாவது ஸ்லேவரிய இவங்க பிசிக்கலா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. And His Grace he died at the hands of the impeccable English Lord. இவங்கள அந்த மாஸ்டரை எதிர்பாராத விதமா இங்கிலீஷ் லார்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் நாட்டு லார்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க, அவங்கள கொன்றுறாங்க. அதுக்கப்புறம் ஐ ட்ரக்கட் ஃபார்வர்ட், அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த நரேட்டருக்கு ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருக்கு. பிகாஸ் அவங்களோட மாஸ்டர் இறந்து போயிட்டாங்க, இனிமேல் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம இருக்குது. And this is the land where I was lashed and beaten upside down. Lashed அப்படின்னா அடித்து துன்புறுத்துதல் அப்படின்னு அர்த்தம். And இந்த லேண்ட், இந்த கியூபா லேண்ட்ல தான் என்னை அடிச்சு மிகப்பெரிய துன்பங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க. And I paddled along its rivers. இந்த ஊர்ல தான் எனக்கு எல்லா பக்கமும் தெரிந்த ஒரு ஊரா இருக்கிறது இந்த கியூபா தான். Under its sun I weaved, harvested and ate none of the crops. இந்த ஊர்ல தான் நான் பயிருக்கு விதை போட்டு அதை பயிர் வச்சு நான் மக்களுக்கெல்லாம் கொடுத்தேன். பட் என்னால சாப்பிட முடியல. அதாவது ஸ்லேவரியோட ஒரு பேக்ட் ஆஃப் இம்பேக்ட கொடுக்கறாங்க. நாங்க உழைச்சோம், அந்த உழைப்புக்கேத்த பலனை எங்களால அனுபவிக்க முடியல, பயிர் வச்ச எங்களால அந்த நெல் சோறை சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சேட் டோனை இங்க கொடுக்கறாங்க. அண்ட் ஐ ஹாவ் காட் அ ஸ்லேவ் பராக்கஸ் ஃபார் அ ஹவுஸ். பராக்கஸ் அப்படிங்கிறது ஸ்லேவரிக்காக கொடுக்கப்படுற ஒரு பில்டிங், ஸ்லேவ்ஸ் எல்லாரும் தங்கி இருக்கிற ஒரு பில்டிங். அந்த பில்டிங்ல ஒரு ஹவுஸை இந்த நரேட்டருக்கும் கொடுக்கறாங்க.
and I myself carried the stones to build it. அந்த வீடை இவங்களே தான் கற்களை எல்லாத்தையும் சுமந்து போய் கட்டுறாங்க. But I sang in the natural beat of the nation's bird. எப்படி ஒரு தேசிய பறவைன்னு சொல்றது எப்படி அந்த சந்தோஷத்தோட அந்த வீடுகளையோ அதோட கூடுகளையோ கட்டுமோ, அதே மாதிரி தான் என்னோட அந்த ஸ்லேவரி ஹவுஸையும் நான் சந்தோஷமா பாட்டு பாடிட்டே கட்டினேன். அண்ட் ஐ ரோஸ் இன் ரிபலேஷன் ஹியர் ரெஃபர்ஸ் டு மறுபடியும் அவங்க கிளர்ச்சி, அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கிளர்ச்சி இருந்துட்டே இருக்கு. எதுக்காகனா அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் வேண்டும், அவங்களும் ஒரு சக மனிதரா போற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு ரிபலேஷன் அவங்களுக்குள்ள கிளர்ச்சி வந்துட்டே இருக்குது. In this very land, I touched the warm blood. இந்த லேண்ட்ல, இந்த கியூபன் லேண்ட்ல தான் ஃப்ரெஷ், வார்ம் அப்படின்னா ஃப்ரெஷ்னு அர்த்தம், ஃப்ரெஷ் பிளட் எனக்கு கிடைச்சது. அண்ட் மெனி ராட்டன் போன்ஸ் ஆஃப் மெனி அதர்ஸ் லைக் மீ. என்ன மாதிரியே ஆப்பிரிக்காவில இருந்து ஸ்லேவரிஸா கூட்டிட்டு வந்து இங்க நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. அந்த ராட்டன் போன்ஸ், அந்த அழுகி போன அந்த மனிதர்களோட எலும்புகளும் தழும்புகளும் கூட எனக்கு கிடைச்சிச்சு. அதே சமயம் என்ன மாதிரி கூட்டிட்டு வந்த பல ஃப்ரெஷ்ஷான, அதாவது நல்ல கிளர்ச்சி மிகுந்த, நல்ல ஒரு போராட்ட குணம் நிறைந்த மக்களும் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு கிடைச்சாங்க. brought here are not as I was. என்ன மாதிரியும் இங்க நிறைய பேரை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. Then I stopped thinking about the way to Guyana forever. Guyana அப்படிங்கிறது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற என்னோட நினைப்பு, அந்த திங்கிங்கையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். டு கயானா ஆர் பெனின். பெனின் அப்படிங்கிறதும் வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு கண்ட்ரி. அந்த கயானா பெனின்க்கு போகணும், திரும்ப என்னோட நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையே மறந்துட்டேன். பிகாஸ் என்னை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்து எனக்கு இந்த ஊர் தான் என்னோட நிழல், இந்த ஊர் தான் எனக்கு எல்லாமேன்னு பழக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி என்னால் வெளியே போக முடியாதுன்னு நரேட்டர் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. Was I thinking about Madagascar or Cape Verde? Madagascar and Cape Verde ரெண்டுமே ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஊரோட நேம். அண்ட் அங்கே எதுவுமே நான் போகணும் அப்படின்னு நினைக்க கூட எனக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ ஹியர் ஒர்க் ஈவன் மோர். நான் இன்னும் இங்கே வேலை பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு இங்கே தான் வேலை இருக்குது, இங்கே தான் எனக்கு என்னோட உழைப்புக்கு இங்கே தான் ஒரு இடம் இருக்குது. ஸோ ஐ ஒர்க் ஹியர் ஈவன் மோர். அண்ட் எதுக்காக நான் இன்னும் இங்கே ஒர்க் பண்ணுறேன்னா, then I laid the foundation for my best millionary chant and my hope. இன்னும் மில்லியனரி அப்படின்னா 1000 வருடங்கள், இன்னும் 1000 வருடங்கள் கழித்து இந்த ஃபவுண்டேஷன், இந்த அடித்தளம், நல்ல ஒரு அடித்தளம், இந்த ஹியூபாவில் என்னோட எதிர்கால சந்ததியினர் வாழ்றதுக்குரிய அந்த அடித்தளத்தை நான் இப்பவே அமைக்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்றேன். அண்ட் ஹியர் ஐ பில்ட் மை வேர்ல்டு. என்னோட வேர்ல்டு, என்னோட உலகம், என்னோட கியூபன் பீப்புளுக்கான உலகத்தை புதுசா நான் உருவாக்க ஆரம்பிக்கிறேன். ஐ வென்ட் டு த மவுண்டைன். ஸோ இப்போ நான் ஒரு மவுண்டைன் பீக்ல, உயரத்துல இருக்கிற மாதிரி உணர்றேன். மை ட்ரூ இண்டிபெண்டன்ஸ் ஹேப்பன்ட் அட் த ஸ்டாக்கேட். ஸ்டாக்கேட் அப்படின்னா வுட்டன் ஃபென்ஸ், ஒரு வேலிக்குள்ள அடைச்சுதான் இப்ப வச்சிருக்காங்க. நம்ம முகாம், அந்த அகதிகள் முகாம்லாம் சொல்லுவோம்ல, அந்த அகதிகள் முகாம் மாதிரி தான் இப்போ என்னோட வாழ்க்கை இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இங்க நான் ஒரு ட்ரூ இண்டிபெண்டன்ஸ், ஒரு புதுவிதமான உண்மையான சுதந்திரத்தை நான் கண்டுபிடிச்சி எனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்குவேன். Only 1 century later, alongside my descendants from upward a blue mountain. இன்னும் ஒரு 100 வருடங்கள் கழித்து எனக்கு பின்னாடி வர டிசெண்டன்ஸ் அப்படின்னா சந்ததியினர் அப்படின்னு அர்த்தம். என்னோட சந்ததியினருக்காக ஐ ஆம் கிரியேட்டிங் எ ப்ளூ மவுண்டைன். ப்ளூ மவுண்டைன் அப்படிங்கிறதுக்கு ஹாப்பியான ஒரு வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். ப்ளூ மவுண்டைன் மீன்ஸ் ஹாப்பி வேர்ல்டு. அந்த ஹாப்பி வேர்ல்டை நான் உருவாக்குறேன். அண்ட் ஐ கேம் டவுன் ஃப்ரம் த சியரா. சியாரா அப்படிங்கிறது
ஆப்பிரிக்காவில் இருக்கிற மலை நாடு, ஒரு கண்ட்ரியோட நேம் தான் சியாரா அண்ட் மலை பகுதியில் இருக்குது. அங்கே இருந்து ஐ கேம் டு புட் அண்ட் என் டு கேபிட்டலிஸ்ட் அண்ட் யூசர்ஸ், முதலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் இந்த ஸ்லேவரிஸ்ல எடுக்கிற அந்த மாஸ்டர்ஸ் அந்த யூஸ் பண்ற அந்த யூசர்ஸ்க்கும் ஐ புட் அண்ட் என் நான் ஒரு முடிவு கட்டுனேன். அண்ட் ஜெனரல்ஸ் அண்ட் த பெட்டிட் பர்காயிஸ், பெட்டிட் பர்காயிஸ் அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள்னு அர்த்தம். அண்ட் காமன் பீப்புள் ஜென்ரலா பொதுமக்களுக்காகவும் அண்ட் பெட்டியட் பர்காயஸ்க்காகவும் நான் போராட ஆரம்பிச்சேன். நவ் ஐ ஆம் அண்ட் இப்போ ஒன்லி நவ் டு வி ஹோல்ட் அண்ட் கிரியேட், இப்போ நான் எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு சுதந்திரத்தை உருவாக்க ஹோல்ட் பண்ணி உருவாக்க கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் நத்திங் இஸ் பியாண்ட் அவர் ரீச், நம்ம முயன்றால் எதுவும் முடியாதது இல்லை, நம்ம முயன்றால் எதையும் சாதிக்க முடியும். Our land, our the sea and sky, our the magic and the amazing dreams, my equals, here I see you dance around the tree we planted for communism. இங்க இந்த கியூபன் லேண்ட்ல இப்படி நான் புதிதா இந்த கேபிட்டலிஸ்ட் அப்புறம் இந்த யூசர்ஸுக்கெல்லாம் ஒரு எண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு நிலத்தையும் நமக்குன்னு ஒரு உலகத்தையும் நமக்குன்னு நல்ல நல்ல கனவுகளையும் உருவாக்க முடியும். And my equals here refers to the co-slavery people. இந்த நரேட்டரோட கூட இருக்கிற slavery peopleக்கு அவங்க சொல்றது here I see you dance around the tree we planted for communism. communism அப்படிங்கிறது பொது உடைமை, எல்லாருக்கும் எல்லாமே சமம் அப்படிங்கிற அந்த பொது உடைமை கொள்கையை நான் இப்போ விதைச்சிருக்கேன். அண்ட் அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை ஒரு 100 வருஷங்கள் கழிச்சாவது நம்மளோட சந்ததியினருக்கு கொடுக்கும். அண்ட் அப்போ நம்ம எல்லாருமே டான்ஸ் ஆட முடியும். அண்ட் இட் ஜெனரஸ் வுட் இஸ் கிளியர்லி ரிசவுண்டிங். அண்ட் அந்த சுதந்திர காற்று இப்பவும் எனக்கோட காதுல கேட்டுட்டே இருக்குன்னு இந்த போயத்தை இந்த நரேட்டர் எண்ட் பண்றாங்க. This is all about the poem Black Women. Thank you so much for watching this video. Kindly subscribe the channel for the updates.